என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேன். மந்திரம் மாவது நீரு, வானவர் மேலது நீரு, மந்திரம் மாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, இல்லை என்பதை நான் உணர்ந்தவன். மேலும் இன்று நாளும் கோளும் நன்றாக இல்லை, இதுபோது பாண்டி நாடு செல்வது கூடாது என தடுத்தார். திருஞான சம்பந்தர் அப்பரை நோக்கி, நாம் போற்றுவது நம் பெருமானுடைய திருவடிகளை, ஆதலால் நம்பால் எத்தகைய தீங்கும் வாராது என கூறியதோடு, நாள் கோள்களின் குற்றங்கள் நீங்க வேயூரு தோழிபங்கன் என்னும் திருப்பதிகம் பாடி மதுரை பயணத்தை மேற்கொண்டார். திருச்சிற்றம்பலம். ராகம் நவ்ரோஜ் போடுங்க. ராகம் நவ்ரோஜ். திஸ்ர திருப்புடை. தாளம் திஸ்ர திருப்புடை, திஸ்ர திருப்புடை. வேயுரு தோழி பங்கன், வேயுரு தோழி பங்கன், விடமுண்ட கண்டன், மிக நல்ல வீணை தடவி, மிக நல்ல கண்டிகை பிப்பது நீரு, கருத இனியது நீரு, என் திசைப்பட்ட பொருள மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை, முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய், புதன் வியாழன் வெள்ளி,
சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல சந்தம் தான 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 தன தான தான தன தான தான தன என்பொடு கொம்பொடாம இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்த நுளமே புகுந்ததனால் ஒன்பதொடொன்றொடேழு 18 உடனாய நாட்கள் அவைதாம் ஒன்பதொடொன்றொடேழு 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல 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 அடியார்வர்க்கு சந்தம் தான 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 தன தான தான தன தான தான தன என்பொடு கொம்பொடாம இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்த நுளமே புகுந்ததனால் ஒன்பதொடொன்றொடேழு 18 உடனாய நாட்கள் அவைதாம் ஒன்பதொடொன்றொடேழு 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல 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 அடியார்வர்க்கு மிகவே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிளமுளை நன்மங்கை ஒரு பாகம விடையேறு செல்வ நடைவார் ஒப்பிளமதியும் அப்பும் முடிமேலணிந்த நுளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்து வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஏற்பட விழிசை கண்டு இடைமேலிருந்து மடவாழ்வனோடு உடனாய் வான்நதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்த நுளமே புகுந்த அதனால் இலங்கை அரையண்டனோடு இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடிருக்கு முடிமேல் அணிந்த நுளமே புகுந்த அதனால் மலர்மிசையோடு மாலும் மழையோடு தேவர் காலமான பலவும் அலை கடல் வேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. முதல் திசையா ஒண்ணு போல பாடுங்க. மந்திரமாவது ஒண்ணு போல பாடுங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துடிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. முதல் பாடல். சிவந்த சிவந்த பவளம் போன்ற வாயினை உடைய உமை பங்கன். அதான் செந்துவர் வாய் உமை பங்கன். சிவந்த பவளம் போன்ற வாயினை உடைய அது உமாதேவியார். அந்த வாயினை உடைய உமை பங்கன் ஆகிய திரு ஆலவாயில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானது திருநீரு மந்திரம் போல நினைப்பவரை காப்பது. மந்திரம் போல நினைப்பவர்களை காப்பது. வானவர்தம் மேனி மேல் பூசிக்கொள்ளப்படுவது. தேவர்கள் இருக்காங்கள, அவர்களுடைய மேனி மேல் பூசப்படுவது. அழகு தருவது. எல்லா நூல்களாலும் புகழப்படுவது. ஆகமங்களில் புகழ்ந்து சொல்லப்படுவது. சிவமயத்தில் நிலைத்து உள்ளது திரு ஆலவாயான் திருநீரே. அடுத்த பாடல். வேதத்தில் உள்ளது நீரே திரு ஆலவாயான் திருநீரு பூசுவதற்கு இனிமையானது. பூசுவதற்கு மிகவும் இனிமையானது. புண்ணியத்தை வளர்ப்பது. பேசுவதற்கு இனியது. பெருந்தவம் செய்யும் முனிவர்களுக்கு ஆசையை அறுப்பது. பெருந்தவம் செய்யும் முனிவர்களுக்கு ஆசையை அறுப்பது. முடிவான பேரின்ப நிலையை அளிப்பது. உலகோரால் புகழப்படுவது திரு ஆலவாயான் திருநீரே. திரு ஆலவாயான் திருநீரு வீடு பேறு அளிப்பது. முக்தி தருவது. வீடு பேறு அளிப்பது. முனிவர்களால் அணியப் பெறுவது. நிலையாக எப்போதும் உள்ளது. தக்கோர்களால் புகழப்படுவது. இறைவனிடம் பக்தியை விளைவிப்பது. வாழ்த்த இனியது. எண் வகை சித்திகளையும் தரவல்லது. சித்தி அட்டமா சித்தின்னு சொல்கிறோம் பாருங்க. அந்த 8 வகையான அந்த சித்திகள் ஞானம், அந்த ஞானத்தை தரக்கூடியது திரு ஆலவாயான் திருநீரே அப்படிங்கிறார். சிவ
ஆலவாயான் திருநீரு கண்களுக்கு இனிமை தருவது, கண்களுக்கு இனிமை தருவது, அழகை கொடுப்பது, விரும்பி அணிவார்களுக்கு பெருமை கொடுப்பது, இறப்பை தடுப்பது, அறிவை தருவது, உயர்வு அளிப்பது எல்லாம் திரு ஆலவாயான் திருநீரே. பாம்புகள் வளைந்து தவழும் திருமேனியனாகிய திரு ஆலவாயான் திருநீரு, பாம்புகள் வளைந்து தவழும் திருமேனியனாய் விளங்கக்கூடிய அந்த திரு ஆலவாயான் திருநீரு ராவணன் பூசி பயன்பெற்றது. ராவணன் பூசி பயன்பெற்றது, நல்லவர்களால் எண்ணத்தக்கது, பராசக்தி வடிவமானது. அந்த பராவணம் அப்படிங்கிறது என்ன? பராசக்தியின் வடிவமானது, பாவம் போக்குவது, தத்துவங்களாக இருப்பது, மெய்ப்பொருளை உணர்த்துவது திரு ஆலவாயான் திருநீரே. வண்ணமும் உள்ளது நீரு, மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிட தீர்க்கும் நஞ்சுண்ட கண்டனாகிய திரு ஆலவாயான் திருநீரு திருமால் பிரம்மர்களால் அறியப்பெறாத தன்மையை உடையது. வானுலகில் வாழும் தேவர்கள் தங்கள் மேனிகளில் பூசிக்கொள்வது, பிறவியாகிய இடரை தவிர்த்து நிலையான இன்பம் அளிப்பது நமக்கு திரு ஆலவாயான் திருநீரே. மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் என்னை செய்யனே, திரு ஆலவாய் மேவிய ஐயனே என்னை அஞ்சல் என்று அருள். பொய்யராம் அமரர் கொழுவும் சூடர் பையவே சென்று, பையவே சென்று பாண்டியர்க்காகவே, பையவே சென்று பாண்டியர்க்காகவே. நம்ம தெற்க பேசுவோம் பாருங்க, பைய போ, ஏன் வேகமா ஓடுற, பைய போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஞானசம்பந்த பெருமானும் நம்ம பாண்டிய நாட்டுக்கு வந்த பொழுது நம்மளுடைய அந்த மொழி, அந்த மொழி வழக்கு அந்த இதுலேயே பாடுறார். பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே, அவன் வைத்த நெருப்பு அவனையே போய் பற்றட்டும். வேகமாக போய் பற்றணும்னா என்ன ஆகும்? வேகமாக போச்சுன்னா பைய போனதுக்கே பாண்டிய மன்னன் படாத பாடு பட்டார். அப்போ வேகமாக போனதுன்னா எப்படி இருக்கும்? நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கணும். அப்போது பாண்டிய மன்னன் இருக்கணும், அவனுடைய மனது மாறணும். அதற்காக அவர் வைத்த நெருப்பு அவனை போய் பற்றியது. சுவாமியே என்ன பண்ணுறார்? மந்திரமாவது நீர் இந்த திருப்பதிகம் பாடி பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை முழுமையாக போக்குகிறார். பாண்டிய மன்னனும் மனம் திறந்து மனம் மாறி சைவ சமயத்துக்கு வந்துடுறார். அப்படி ஒரு அற்புத பதிகம் தான் இந்த திருநீட்டு திருப்பதிகம் திரு ஆலவாய். நல்ல அடியாரவர்க்கு மிகவே புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அப்படின்னு அந்த திருநீற்றை வச்சு திடமா பயன்படுத்தி நான் பாண்டிய மன்னனுடைய மனதை மாற்றி விடுவேன் அப்படின்னு அந்த பதிகம் அங்கேயே பாடிடுறார். பாடிட்டு அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு வரார். அப்படி ஒரு அற்புத பதிகம் இந்த பதிகம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்காய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல
அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாடல்ல உமாதேவியாரை பத்தி முதல்ல வரி சொல்வார். உமாதேவியார் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படிங்கிறார். மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனும் வேய், அந்த வேய்னா மூங்கில், மூங்கில் மரத்தினுடைய பெயர் வேய், வேயூரு தோழி பங்கன். அந்த மூங்கில் மரத்தை போன்ற தோள்களை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனும் விடம் உண்ட கண்டனும் ஆகிய சிவபெருமான் திங்கள் கங்கை ஆகியவற்றை முடிமேல் அணிந்தவனாய் மகிழ்ச்சியுற்ற நிலையில் வீணையை மீட்டிக்கொண்டு, சுவாமி அவ்வளோ ஆனந்தமா வீணையை மீட்டிக்கிட்டு இருக்கிறாராம். வீணையை மீட்டிக்கொண்டு என் உள்ளம் புகுந்து தங்கியுள்ள காரணத்தால் ஞாயிறு திங்கள் முதலான அந்த 9 கோள்களும் குற்றமற்ற நலத்தை செய்வனவாம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி என்னுடைய உள்ளத்தில் புகுந்த காரணத்தால், அதுதான் மெயின். அந்த பெருமான், அப்படி இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்த காரணத்தால் ஞாயிறு திங்கள் முதலான அந்த 9 நவக்கிரகம், அந்த நவக்கோள்களால் எந்த ஒரு தீங்கும் நேராது, நல்லதே நடக்கும், அடியார்களுக்கு மிகவும் நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த முதல் பாடல்ல பாடுறார். அடுத்த பாடல் என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே மாலை குணச்சூடி வந்தேன் உடமே புகுந்த அதனால் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என்பு, என்புனா எலும்பு, என்பு பன்றி கொம்பு ஆமையோடு ஆகியன மார்பின் கண் இலங்க பொன் போன்ற மகரந்தம் பொருந்திய ஊமத்தம்பூ மலர் மாலை கங்கை ஆகியனவற்றை முடிமேல் சூடி உமையம்மையாரோடு எருது ஏறி வந்து என் உள்ளம் புகுந்து எழுந்தருளி இருத்தலால் அசுவினி. திருமறைக்காடுல வேதாரண்யம் அங்க இருக்காங்க. சமணர்களுடைய கொடிய செயல்கள் பொறுக்க முடியாத மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் அங்க உள்ள எங்க வேதாரண்யத்துல திருமறைக்காட்டுல உள்ள ஞானசம்பந்த பெருமான மதுரைக்கு அழைக்கிறாங்க. அப்போ திருநாவுக்கரசரும் கூட தான் இருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்றார், சமணர்கள் கொடிய பாவிகள், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கும். ஏன்னா அவரே உணர்ந்துக்கிறார். அதனால நீங்க போக வேண்டாம் மதுரைக்கு, இப்போ போக வேண்டாம், அது போக நாளும் கோளும் சரியில்லை, அதனால மதுரைக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஞானசம்பந்தத்தை சொல்ல, ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகம் முழுவதும் இப்படி பாடியிருக்கிறார். எல்லாமே நல்லனவே செய்யும், நல்ல 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 அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஒவ்வொரு பாடல் தோறும் நமக்கு நல்லனவே செய்யும், நல்லதே நடக்கும், அடியார்களுக்கு மிகவும் நல்லதே நடக்கும் அப்படின்னு இந்த பதிகம் தோறும் பாடிட்டு கடைசி ஆணை நமதே, இது சத்தியம் அப்படின்னு ஆணையும் விட்டுட்டு தான் மதுரைக்கு வரார். அப்போ எங்க போனாலும் நம்ம ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகம் பாடியிருக்கிறார், அங்கிருந்து பயணம் மேற்கொள்றாருல. அப்போ அதே போல நாமளும் எங்க ஒரு பயணம் செய்தாலும் இந்த பாடல் பாடிட்டு நம்ம ஒரு பயணத்தை மேற்கொண்டோம்னா நமக்கு நல்லதா அமையும். எத்தனாவது பாடல்? பல பல வேடமாகும் பல்வேறு கோலம் கொண்டருளும் தலைவனும், பல பல கோலங்கள் சுவாமி பல்வேறு கோலங்கள் கொண்டு அருளும் தலைவனும் உமைபாகனும்
எருதேறி வரும் எங்கள் பரமனுமாகிய சிவபெருமான் முடிமீது கங்கை எருக்கமலர் ஆகியவற்றை அணிந்து வந்து என் உள்ளம் புகுந்துள்ள காரணத்தால் தாமரை மலர் மேல் உறையும் பிரம்மன் திருமால் வேதங்கள் தேவர்கள் ஆகியோராலும் கெட்ட காலங்கள் அலைகடல் மேறு ஆகியவற்றாலும் வரக்கூடிய தீமைகள் எவையாயினும் நமக்கு நல்லனவாகவே அமையும். அடியார்களுக்கு மிகவும் நல்லனவாகவே அமையும். குணமாய வேட வெகுதன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்த உளமே புகுந்தாதனால் புத்தரோடு அமனை வாதி அழிவிக்கும் மன்னல் பூங்கொத்துக்கள் அணிந்த கூந்தலினாலாகிய உமாதேவியாரோடு சென்று குணம் காட்டி அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த வேட வடிவம் கொண்ட சிவபெருமான் முடிமேல் ஊமத்தம்பு பிறை பாம்பு ஆகியவற்றை அணிந்து என் உள்ளம் புகுந்துள்ள காரணத்தால் புத்தர்களையும் அமணர்களையும் அந்த அளவாய் அண்ணலின் திருநீரு வாதில் தோற்று ஓடச் செய்யும். புத்தர்களையும் அமணர்களையும் அவ்வண்ணலின் திருநீரு வாதில் தோற்று ஓடச் செய்யும். நமக்கு வரும் அத்தகைய தீமைகள் நல்லனவற்றையே செய்யும். அடியார்களுக்கும் அவ்வாறே நல்லனவே செய்யும் அப்படிங்கிறார். தேன் பொருந்திய அரசாழ்வரானை நமதே. தேன் பொருந்திய பொழில்களை கொண்டதும் கரும்பு விளைந்த சென்னல் ஆகியன நிறைந்து உள்ளதும் வளரும் செம்பொற்குவியல் எங்கும் நிறைந்து இருப்பதும் நான்முகனால் முதலில் படைக்கப்பட்டதுமான பிரமாபுரத்து தோன்றி மரஞானம் பெற்ற ஞான முனிவன் ஆகிய ஞானசம்பந்தன் வினைப்பயனால் தாமே வந்து உறும் கோளும் நாளும் பிறவும் அடியவரை வந்து நலியாத வண்ணம் பாடிய சொல்லால் என்ற மாலையாகிய இப்பதிகத்தை ஓதும் அடியவர்கள் வானுலகில் அரசு புரிவர். இது நமது ஆணை அப்படின்னு ஆணை இட்டு பதிகம் பாடி அருளியுள்ளார். திருச்சிற்றம்பலம். கடைசியா எந்த பதிகம் பார்த்தோம்? ரிவிஷன் வாசித்திரவை பார்த்துட்டோம், நன்றுடையானை பார்த்துட்டோம். இது ஓரொரு வாயினை பக்கம் 41 பக்கம் 41 அப்படியே சேர்ந்தே பாடலாம். திருச்சிற்றம்பலம். ஓருருவாயினை மானாங்காரத்து இரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தழைத்த அழிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுதேத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை நாட்டம் மூன்றாக
கூட்டினை இருநதி அரவமோடு ஒரு மதி சூடினை ஒரு நாளீரையில் மூவிரை சூளம் நாற்கால் மான்மரி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நால்வாயும் இரு கொட்டு ஒரு கரி இடலுக்கு உரித்தனை ஒரு கணு இரு கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானில மஞ்ச கொன்று தளத்துற அவுணரை அறுத்தனை ஐம்புலன் நாளாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோ ஏத்த நின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபிற போந்து முப்பொழுது குறை முடித்து நான் மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்கம் முதலெழுத்தோதி வரன்முறை பயின்றெழுவாண்டனை வளர்க்கும் பிரமபூரம் தேனினை முரலும் வெணுபுறம் விரும்பினை இகலி அமைந்துண புகலி அமைந்தனை வெங்குரு விலங்கினை பாணி மூவுலகம் உதயமேல் மிதந்த தோணிபுற துறைந்தனை தொலையா இருநீதி வாய்ந்த பூந்தர ஏந்தனை அந்த புத்தகத்துல நீரு சேர்வதோ திருச்சிற்றம்பலம். நீரு சேர்வது மேலிய நேரிழை கூறு சேர்வது கோலமாய் பாரு சேர்தலை கையபராத்துறை ஆறு சேர்தலை அண்ணலே கந்த மாமல கொன்றை கமல் சடை வந்த பூம்புன வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராத்துறை அந்த வெள்ள அடிகளே முறையாளிருக்கு ஓத நின்ற ஒருவனார் தோளும் தம் அரை ஆடை சுடர்விடு நூலும் தாமணி மார்பீன பாலும் நெய் பயின்றாடு பராத்துறை ஆழ நீழல் அடிகளே இரவி நீருமை பூசுவனே நிமேல் இரவில் நின்றெறி ஆடுற பரவி நாரவர் மேலும் பராத்துறை அரவமாத்த அடிகளே மறையும் மோதுவ மாமரி கையின கடையும் கங்கை பறையும் சங்கும் ஒளிசை பராத்துறை அறைய நின்ற அடிகளே விடையும் ஏறுவ வெண்பொழி பூசுவ சடையில் கங்கை தரித்தவர் வாழப்பராத்துறை அடைய நின்ற அடிகளே கருக்கின் மிக்க தசகிரிவந்தனை விரல் ஒன்றினார் பருக்கினாரவர் கோலும் பராத்துறை அரக்கன் தன்னை அடிகளே நாற்ற மாமலர்
அறியாதவர் பாட்டினால் வினையான பராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளே திருவிழி சில தேரமன்னாதர்கள் உருவில்லா உரை கொள்ளேனும் அருவிலாலையில் எய்து பராய்த்துறை அருவினாந்தனை வாழ்த்துவே செல்வ மல்கிய செல்வ பராய்த்துறை செல்வமே சிதையாதன செல்வ ஞான சம்பந்தர செந்தமிழ் செல்வமாம் இவை சற்பவே செல்வமாம் இவை சற்பவே தமிழ் செல்வமாம் இவை சற்பவே திருச்சிற்றம்பலம். அடுத்த என்ன பதிவு இருக்கு? இரண்டாம் திருமுறை இந்தளம் பண்ணில் திருமணம் செய்து அயிலாரும் அம்பதனால் உரமூன்றெய்து அயிலாரும் அம்பதனால் உரமூன்றெய்து உயிலாரும் மொழியாள் ஒரு கூறாகி மயிலாரும் மல்கிய பற்றின்றார்க்கு இல்லை பாவமே விதியானை வெண்ணவர்தாம் தொழுது ஏத்திய நெறியானை நீர் சடை மேல் நிகழ்வித்தவான் மதியானை வன்பொழில் சூழ்ந்த மனம் தேறி பதியானை பாடவல்லார் வினை பாருமே எய்ப்பானார்க்கின்பொரு தேனளித்தூரிய இப்பாலாயனையும் ஆல உரியானை மாடங்கள் சூழ்ந்த மனம் தேறி விளையானை மேலுலகு ஏங்கிப்பாரெல்லாம் உளையானை ஊழியோடு ஊழி உளதாய படையானை பண்ணிசை பாடும் மனஞ்சேரி இல்லை அல்லலே எரியாகும் ஒன்றை நோடு இரமத்தம் வெறியாரும் செஞ்சடை மலியாரும் கை உடையானை மனஞ்சேரி செப்பவராக்கு இடசேராவே மொழியானை முன்னோரு நான் மறையாரங்கம் பழியானை பன்னிசை ஆன மலர்வானை வழியானை வானவர் ஏத்தும் மனஞ்சேரி இழியாமை ஏற்றவல்லார்க்கு எய்தும் இன்பமே என்னானை எண்ணமர் சீரிமையோர்கட்கு ஒரு மூன்றும் உடையானை மண்ணானை மாவயல் சூழ்ந்த எழுத்தானை எழில் மொழி எட்டும் இரண்டும் தோல் கெடுத்தானை கேளிலா செம்மை உடையானை மடுத்தார வண்டி
இசை பாடும் மனஞ்சேரி விழித்தார பேணவல்லார் பெரியோர்களே. நங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவதம் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே. திருக்கருப்பரியலூர் இந்த பதிகமும் அதே போல. அதுக்கடுத்து என்ன பதிகம் இருக்கு? அயலாரும் அடுத்து என்ன பதிகம்? அதுக்கு அடுத்த பதிகம் எம்பிரான் எனக்கு அமுதம் பாடுவோமா? ஒரு முறை. எத்தனாம் திருமுறை? இரண்டாம் திருமுறை. இரண்டாம் திருமுறையில 40வது பதிகம். சீகாமரம் சீகாமரம் பண் நாதநாம கிரியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே போலத்தான் கண் காட்டும் நூதலானும் கனல் காட்டும் கையானும். இதே போலத்தான் கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம். அதே போல அமைப்புடையது தான் இந்த பதிகம் எல்லாம். இந்த பதிகம் பாடலாம். எம்பீரான் எனக்கமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம்பீரான் ஆவானும் தழலேந்து கையானும் கம்பமா ஊரி காபாலி கரை கண்ணன் வம்பூலாம் பொழில் பிரம உரத்துறையும் வானவனே. தாமென்றும் மனம் தளரா தகுதியராய் உலகத்துக்கு ஆமென்று சரண் புகுந்தார் தம்மை காக்கும் கருணையினால். ஓமென்று மறை பயில்வார் பிரமபுர துறைகின்ற காமன் உடலெறிய கனல் சேர்ந்த கண்ணானே. நெஞ்சே உனை இறந்தேன் நம்பெருமான் திருவடியே உன்னம் செய்திரு கண்டாய் உய்வதனை வேண்டுதியே. அன்னந்தே பிரமபுர ஆரமுதை எப்போதும் பண்ணும் வாயதுவே பார்க்கண்ணே பரிந்திடவே. சானாளின்றின் மனமே சங்கைதனை கவிப்பிக்கும் போனாலும் திருவடிக்கே கொழுமரத்து எந்தனையும் தேனாலும் பொழில் பிரம புறத்துறையும் தீவனனை நானாலும் நன்னியமம் செய்தவன் நானாலும் நல் நியமம் செய்தவன் சீர் நவின்றேத்தே. கண்ணுதலான் கமல் சடையான்